பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கின்றவர்கள் அல்லது நாம் பழகுகின்றவர்கள் கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களாக அல்லது கிறிஸ்துவை வெறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள், உலகை சார்ந்தவர்கள். எனவே இப்படி நாம் உலகை சார்ந்தவர்களாக அல்லது கிறிஸ்துவை வெறுக்கின்றவர்களோடு நாம் இருந்திருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். உலக சார்ந்தவற்றில் அதிக நாட்டம் கொண்ட நேரங்களுக்காக ஒரு சில நொடிகள் கண்களை மூடி நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் நம்பிக்கைக்கு அசைக்க முடியாத உறுதியை அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு நிலையான மாட்சியில் இருக்கும் உம் ஒரே திருமகன் உண்மையாகவே எங்கள் மனித உடல் எடுத்து கன்னி தாய் மரியிடமிருந்து பிறந்ததை அறிக்கையிடுவதில் அவர்கள் இன்றைய இன்னல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையான மகிழ்வில் சேர்க்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி அதிகாரம் 4 இறை வார்த்தை 6 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே
அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பி விடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகமெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவது அல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினவர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சார்ந்தோர் நமக்கு செவி சாய்ப்பது இல்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 2. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய மற்றும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு
கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறை வாக்கினர் எசேயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதிலும் சுற்றி வந்தார். அவளுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்காப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்கேட்ட முதலாவது வாசகம் நாம் எத்தனை முறை வாசித்தாலும் சலிக்காத வார்த்தை. இந்த உலகை சார்ந்தவர்கள் எதிர் கிறிஸ்தவர்கள், இந்த உலகை மட்டும் சார்ந்தவர்கள் எதிர் கிறிஸ்தவர்கள், தூய ஆவியின் தூண்டுதலால் செயல்படுகின்றவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரங்களிலே எதிர் கிறிஸ்தவர்களோடு தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன், ஆனா என் கூட இருக்கிறவங்க தான் என்ன கெட்ட வழிக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. ஃபாதர், நான் குடிக்க கூடாது முடிவு எடுத்தேன் ஃபாதர், ஆனா என்னுடைய நண்பரை நான் சந்தித்தேன், அவரை சந்தித்ததுதான் பிரச்சனை, அதனால்தான் நான் மீண்டும் அந்த குடிக்கு நான் அடிமையானேன், திரும்ப திரும்ப அதே தவறுகளை நான் செய்தேன், இதனால் என்னுடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள். இப்ப புரியுதுங்களா? யார் எதிர் கிறிஸ்தவர், யார் கிறிஸ்தவை சார்ந்தவர்கள்? அன்புக்குரியவர்களே, நான் யாரோடு பழக வேண்டும், யாரோடு நான் பயணிக்க வேண்டும் என்பதை நான் தேர்ந்து தெளிய வேண்டும். அதற்கு நமக்கு உதவுகின்றவர் தூய ஆவியானவர் தான். தூய ஆவியானவரை பார்க்க முடியாது, தூய ஆவியானவரை நாம் உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் ஏதாவது கஷ்டங்கள் அல்லது இடர்பாடுகளில் இருக்கும்போது நம்மோடு பயணிக்கின்றவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள். அவர்களின் வழியாக நாம் உணர்வோம், தூய ஆவியானவர் என்னோடு இருக்கின்றார், என்னோடு பயணிக்கின்றார் என்று. பல நேரங்களிலே ஒரு தனி மனிதனாக என்னால் சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாது, அல்லது யாராவது ஒருவரை நான் நாட வேண்டும், தேட வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அப்பொழுது உங்களுக்கு தோணும் இல்லைங்களா, இதோ இவரிடத்துல நான் கேட்கிறேன், அவரிடத்துல நான் ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்கின்ற பொழுது, ஒருவரை நீங்கள் ஆலோசிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த ஆலோசனை தருகின்ற பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு மன நிறைவு தெரியும், அந்த குழப்பத்திற்கான தீர்வு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள், இவர் தூய ஆவியின் வழியாக என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு பல பேருக்கு அவர் குணமாக்குகின்றார். உடல்நலமற்றோர், ஊனமுற்றோர், நடக்க முடியாதோர் என்று பல பேர்களை அவர் குணமாக்குகின்றார், பேய் பிடித்தோர் என்று. ஆனால் அங்கே இன்னும் நாம்
ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம், மதி மயங்கியோர். இன்றைய காலகட்டத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை மதி மயங்கியோர். நாம் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு தருணத்திலே மதி மயங்கியோராக தான் இருக்கின்றோம். கண்டிப்பாக அலைபேசி தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. தொழில்நுட்பம் நமக்கு தேவைதான். ஆனால் அந்த தொழில்நுட்பம் நம்மை அது அதிகாரம் செய்யக்கூடாது. அந்த தொழில்நுட்பம் நம்மை ஒருபொழுதும் அதிகாரம் செய்யக்கூடாது. இந்த நாளிலே இயேசு நம்மையும் பார்த்து சொல்கின்றார், ஏதோ நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அன்புக்குரியவர்களே, இயேசு அந்த செய்தியை அறிகின்றார். திருமுழுக்கு யோவான் சிறை பிடிக்கப்பட்டார். உடனடியாக அவர் தூய ஆவியின் ஊந்துதலால் தன்னுடைய சொந்த ஊர் நாசரேத்திலிருந்து அவர் வெளியே வருகின்றார். எங்கு செல்லுகின்றார்? பிற இனத்தவர்கள் இருக்கின்ற பகுதிக்கு செல்லுகின்றார். ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு என்னை யாராவது அன்பு செய்ய மாட்டார்களா, எனக்கு என்று யாரும் இருக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் பல பேர் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியிலே இருக்கின்றார்கள். பல உறவுகளை இழந்து இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்தவர்களே நான் அன்பு செய்கின்றேன் என்றால் என்ன பயன்? இயேசு சொல்லி இருக்கின்றார், உனக்கு தெரிந்தவர்களுக்கே நீ மீண்டும் மீண்டும் ஏதாவது செய்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு என்ன பயன் உனக்கு கிடைக்கும்? யாரெல்லாம் அன்பு செய்யப்படாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகின்றார்களோ அவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு நாம் அன்பு செய்கின்ற பொழுது அவர்களையும் நாம் விண்ணரசுக்குள் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இயேசு ஒரே ஒரு வார்த்தை கொண்டுதான் நற்செய்தியை அறிவிக்கின்றார், விண்ணரசு. விண்ணரசு. இயேசு ஒன்றும் கட்டளைகளை கொண்டு அவர் போதிக்கவில்லை. அவர் போதிப்பதெல்லாம் பாருங்கள், விண்ணரசு தான். விண்ணரசை கொண்டுதான் போதிக்கின்றார். அந்த விண்ணரசு என்பது அனைவரையும் அன்பு செய்வது, அனைவரையும் ஏற்றுக்கொள்வது. எனக்கு தெரிந்தவங்க, எனக்கு தெரியாதவர்கள் என்று பிரித்து பார்ப்பதல்ல. எனக்கு வேண்டப்பட்டவர்கள், எனக்கு வேண்டாதவர்கள் என்று ஒதுக்குவது அல்ல. அன்புக்குரியவர்களே, இயேசு அனைவரையும் அன்பு செய்தார், அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். தேவையில் இருக்கின்றவர்கள், இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்களை அவர் அன்பு செய்தார். தன்னுடைய சீடராக, சீடத்தியாக அவர் மாற்றிக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நாமும் இயேசுவை போல தூய ஆவியின் தூண்டுதலால் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக அல்லாமல் நாம் தூய ஆவியின் துணையினால் நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீடர்களாக, சீடத்திகளாக இதோ அவரது நற்செய்தியை நாம் அறிவிக்க விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று இன்றைய இளம் சமுதாயத்திற்கு நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இத்தகைய கருத்திற்காக நாம் இத்திருப்பலியிலே பக்தியுடன் ஜெபிப்போம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி இன்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிறனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைப்பொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான இறைவாக்கினர் இவரே. நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து கொண்டவர். இதோ நீ எனக்குரியவள் எனக்குரியவன் என்று நம்மை அன்போடு அழைக்கின்றார். தூய ஆவியின் தூண்டுதலால் இங்கு நாம் இவரை தேடி வந்திருக்கின்றோம். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். தந்தையின் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 14. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இன்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.